ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் எப்படி எங்கள் வீட்டில் கொண்டாடுறோம் அப்படின்றத நான் வீடியோ எடுத்து போடுறேன். முதல்ல நம்ம இன்றைக்கி லஞ்செலாம் நான் முடிச்சிட்டேன். கத்திரிக்காய் கடைஞ்ச சாம்பாரும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பண்ண கூட்டம் 28வது வகையான குழம்பு இன்றைக்கி கார்த்திகை மாதம் செய்துட்டேன். இன்றைக்கி கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடலான்றதை நாங்கள் கொண்டாட போகிறோன்றதை வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து முதல்ல நான் விளக்குங்களை ரெடி பண்ணிக்க போகிறேன். 27 நட்சத்திரம், அந்த 27 நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 27 விளக்கு கண்டிப்பாக ஏற்றி ஆகணும். 27 விளக்குக்கு மேலே ஏற்றலாமே ஒழிய 27 விளக்குக்கு கீழே ஏற்றவே கூடாது. முதல்ல நம்ம விளக்குகளை ரெடி பண்ணிப்போம். இப்போ இதுதான் நான் வந்து எப்பவுமே நம்ம வந்து பழைய விளக்குகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். பழைய விளக்கு நான் அஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்ல விளக்காக பார்த்து எடுத்துக்கிறேன். பழைய விளக்கு 5, 10, 15 எது வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பாக புது விளக்கும் வாங்கியே தான் ஆகணும். புதுசு நான் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த புது விளக்கு பாருங்கள், இதில் வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 10 என்னமோ சொன்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இவ்வளோ விளக்குங்க வாங்கி வந்திருக்கோம். 2, 4, 6, 8, 10, 12, 14 விளக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட 14 புது விளக்கு இருக்குது. இப்போ நான் வந்து புது விளக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. புது விளக்கு தண்ணியில் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து மண் வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டோன்னா அந்த எண்ணெயெல்லாம் உறிஞ்சிக்கும். முதல்ல தண்ணி உறிஞ்சிச்சின்னா அதுக்கப்புறமா நம்ம தொடச்சிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணியில் போடாமலே நம்ம டைரெக்டாக எண்ணெய் ஊற்றினோன்னா எண்ணெய் அவ்வளோத்தையும் பிடிச்சிரும். இப்போ இதில் வந்து எத்தனை விளக்கு இருக்குது பார்த்துங்க. புது விளக்கு எப்பவுமே தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு தான் நம்ம விளக்கேற்றணும். 4, 6, 8, 10, 12, 14 விளக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ பழைசு எடுத்துக்க போகிறேன். பழைசு 15, 16, 17, இதிலெல்லாம் எண்ணெய் இல்லை. 18 எண்ணெய் இருந்ததுன்னா நம்ம இந்த நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தான் தண்ணிக்குள்ளே போடணும். இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால நான் நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இல்லை போடுறேன். 19 இதுலேயும் நல்லா எண்ணெய் இருக்குது. எண்ணெய் பிசுக்கு இருந்தாலுமே நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தான் இதில் போடணும். 20 இது மாதிரி 27 விளக்கு நான் தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறேன். நான் வந்து 27 விளக்கு தான் ஏற்றப்படுறேன். 27 நட்சத்திரம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் 27 விளக்கு தான் ஏற்றப்படுறேன். இப்போ இந்த விளக்கு வந்து புதுசாக ஒரு விளக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இதை பாருங்கள், நல்ல அழகான விநாயகர் வந்து விநாயகருக்கு முன்னாடி விளக்கு இருக்கிற மாதிரி இது ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கணக்கில் வருமா? இதுவும் விளக்குன்றதுனால இதையும் கணக்கில் வரும். அதனால் இதையும் கணக்கில் சேர்த்துக்கிட்டோன்னா அப்போது ஒரு விளக்கு நம்ம அப்படின்னா இன்னும் 1 ஏற்றணும். அப்போ 29 விளக்கு ஏற்றலாம். 27க்கு மேலே எத்தனை வேணாலும் ஏற்றலாமா. இப்போ 29 விளக்கு நான் ஏற்றுறேன். இந்த விநாயகர் விளக்கு வந்து 100 ரூபா தான். மார்க்கெட்டில் ரொம்ப அழகழகான விளக்குங்கள்லாம் இப்போ மாடலாக வந்திருக்கு. நான் இந்த முறை தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் விளக்கு வாங்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நான் வந்து ஊறட்டும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் சாமி பாத்திரத்தெல்லாம் விளக்கிற போனேன். சாமி பாத்திரம் விளக்கிட்டு வீட்டை பெருக்கி மாவு போட்டாலும் விநாயகர் வந்து கார்த்திகை தீபத்துடைய வேலை ஆன மாதிரி. இப்போ இதை வந்து ஊறின பிறகு இதை நல்லா துடைக்கணும். துணி வச்சு நல்லா துடைச்சிடணும். துடைச்சிட்டு அதுக்கப்புறமா 29 திரி வாங்கிட்டு வரணும். 29 திரியையும் ஒரு டப்பாவில் போட்டு லைட்டாக எண்ணெய், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கற்பூரத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அந்த விளக்கு வந்து காற்றுல அணையாது. ஏன்னா இப்போ வெளியில் மழை வர மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். இப்போ இது ஊறட்டும். அதுக்குள்ளே சாமி பாத்திரம் விளக்கலாம்.